இன்ஸ்பிரேஷன் எங்க இருந்து கிடைக்குது உங்களுக்கு உங்களோட லைஃப்ல? நடக்க கற்றுக்கிட்டது என் அண்ணன் அப்பா எல்லாம் நடக்கிறத பார்த்து அவங்கள மாதிரி பின்னாடி கை வச்சுக்கிட்டு அதான் லைஃபே, அதான் ஆக்டிங்கு. எனக்கு எத்தனை கேரக்டர் வேணும்னு இந்த பக்கம் திரும்பினா ஆள்கிட்ட ஒரு கேரக்டர். காதல் வேற, அன்பு வேற. அன்பு வேற. என்னை பொறுத்தவரை எல்லாமே ஒன்று. ஒரு டைலாக் பேசணும் இல்லை ஏதோ ஒரு விஷயம் சொல்லணுன்றது அது கிடையாது. நம்ம கிரியேட் பண்ணாதான் நம்மளால அதை தாண்டி வர முடியுன்றதுக்காக என்ன வழி இருந்தாலும் அந்த வழியே இல்லாத மாதிரி இந்த மாதிரி பேசியிருக்கேன் நான். பட் பிஹைண்ட் தட் ஸ்பீச் தேர் வாஸ் so much பெயின். ஃபஸ்ட்டு ஒரு டைரக்டர் டைமுக்கு வரணும், வந்தாதான் மற்ற ஆக்டர்ஸ் கரெக்டாக வருவாங்க. நம்மளை பண்ண சொல்கிறாங்க, நம்ம அதை கரெக்டாக பண்ணோன்னா நம்மளுக்கு சாக்லேட் வாங்கி தருவாங்க, கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி தருவாங்க, ஸோ இதெல்லாம் தருவாங்கன்னு சொல்லிட்டு தம்பி தம்பி. வெல்கம் all three of you. Kamal sir, I'm a huge fan. உங்களை பார்க்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் வருது அந்த சாங், அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே அன்புடனே ஆதரிக்கும் தெய்வமும் நீயே அம்மாவும் நீயே. 4 வயசுல அந்த அருமையான சாங், like you acted that beautiful role. First let's talk about this collaboration. Simbu, Kamal sir, Trisha, A.R. Rahman, Mani Ratnam, and so many other beautiful actors, people coming together. Tell us about this beautiful collaboration. Trisha, what do you have to say? I love you too. Thank you. Dreams really do come true. Yes. I'm speaking for myself now. In the Mari or a collaboration, a Mani Ratnam film with a Kamal sir, an A.R. Rahman musical. Does it get better? Dreams really do come true repeatedly for me. So it was an honor and a privilege. And romba sandoshama irukku ena I've grown up as their fans. I've grown up watching their films. So just imagine 3 people who I've admired so much over decades come together and I'm part of that film. Yes. For me, that's a collaboration of dreams. Yes. Now let's go to Simbu, STR. Sir, tell us about how do you feel in the movie la, in the beautiful cast and crew. How do you feel acting with this team? ரொம்ப see thugna, everybody in the whole team is like they're all thugs. Yes. So such a wonderful team. And நான் சொன்ன மாதிரி we want people to enjoy the film. Yes. கமல் சாரா இருக்கட்டும், மணி சாரா இருக்கட்டும், they are coming after a very long time after Nayakan. They are reuniting for a film. So அந்த ஒரு படத்தில் வந்து எனக்கு ஒரு மெயின் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு அப்படின்றதே ஃபஸ்ட்டு ஒரு பெரிய ப்ரிவிலேஜாக நான் பார்க்குறேன். அதான் நான் சொன்னேன்ல, இந்த தக் லைஃப்ன்ற பேரே வந்து கரெக்டான பேர் தான். ஏன்னா எல்லாருமே இங்கே தக்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி இப்போ ஒர்க் பண்ணியிருக்காங்க. சிம்பு சார், உங்கள் ஜாக்கெட்டில் கேன்னு போட்டிருக்கு, ஏன்? ஆக்சுவலாக இது நான் சொல்லணும், கமல் சார் எனக்காக கிஃப்ட் பண்ண ஜாக்கெட் அது. So sweet. So that's why the K is here. அதுவும் கொஞ்சம் ஹார்ட் பக்கத்துலேயே இருக்கு. Actually, you're looking so nice and so handsome today. For us, உங்களோட அந்த ஃபேஸ் அந்த ட்ரெய்லரில் வந்து போய் we lost it, sir. See, obviously he is the main thug here, and every movie நாம பார்க்கும்போது we see another Kamal sir in another character. How do you keep that variety coming, sir? Each movie, each shade, how do you do that, sir? நான் நடக்க கற்றுக்கிட்டது என் அண்ணன் அப்பா எல்லாம் நடக்கிறத பார்த்து அவங்கள மாதிரி பின்னாடி கை வச்சுக்கிட்டு அதான் லைஃபே, அதான் ஆக்டிங்கு. எனக்கு எத்தனை கேரக்டர் வேணும்னு இந்த பக்கம் திரும்பினா ஆள்கிட்ட ஒரு கேரக்டர் இருக்குது. அத்தனையும் என்னால் செய்ய முடியுமா தெரியாது. பட் தட் இஸ் வேர் ஐ லேர்ன் ஃப்ரம். தீஸ் ஆர் த பீப்புள். அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் த கம்யூனிகேஷன் டிவைசஸ். இன்றைக்கி நான் எந்த மார்க்கெட்டில் வேணா போய் பார்த்துட்டு இருக்கலாம், தோளுக்கு பின்னாடியிலேருந்து. அதுக்கு நான் வந்து விஞ்ஞானத்துக்கு நன்றி சொல்ல வேண்டும். இல்லைன்னா எங்களுக்கு லைஃபோட மொத்தமாக டச்சு விட்டு போயிருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் ஊடகங்கள்னால தான் நான் பாலிடிக்ஸ்க்கே போனேன். நல்லதையும் சொல்லணும்ல, ஊடகங்கள் செய்கிற நல்லதையும் சொல்லணும்ல, அதனால் அதை சொல்லிட்டேன் நான் முதல்ல.
நிஜமாவே நடப்பெல்லாம் எங்களுக்கு நட்சத்திர அந்தஸ்தில் தூக்கி வச்சுருவாங்க. நீங்கள் எதுக்கு சார் அதை எடுக்கிறீங்க, வேணாம் சார்னு எல்லாத்தையும் எங்களை தடுத்துருவாங்க. ஸோ சாதாரண வாழ்க்கையை இழந்தவர்கள் நாங்கள். அதனால தான் பல நட்சத்திரங்கள் எக்ஸென்ட்ரிக்காக இருக்காங்க, சரியாக கூட பேசலை சார் எங்கிட்டன்னு வருத்தப்படுறதுக்கு காரணம் எங்களுடைய வாழ்க்கை ரொம்ப தனிமையான வாழ்க்கை. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதை 3 வயசுல இருந்து நாங்கள் 2 பேரும் அனுபவிச்சிருக்கோம். யா, இந்த சத்தம் அவருக்கு எங்க போனாலும் கேட்கும். என்ன பண்ணுவார் சொல்லுங்க. ஸோ நாங்க எங்க போன்ல உங்களுக்கு தெரியாம உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதான் நடக்குது. That's where I get my characters. I'm very sure that's where he gets it, she gets it, and even Mr. Maniratnam gets it. Yes, thank you so much, sir. I think so we are all going to be part of him because his acting will be taking all of us into his characters. ஒரு சின்ன டைம் டிராவல் பண்ணலாமா? ஏன்னா நீங்க 2 பேருமே, இவங்க 2 பேருமே 4 years, இவங்க 1.5 years நினைக்கிறேன். அவ்வளோ சின்ன குழந்தையிலே ஃபர்ஸ்ட் மூவில வந்துட்டாங்க. I have seen one of your scenes, sir. என் பேரு சிம்பு, ஏன் கிட்ட வச்சுக்காத வம்பு, ஏன் கையில இருக்குதடா கம்பு, அடி வாங்க இருக்குதடா தெம்பு, இதெல்லாம் சொன்னபோது எங்க மனசுல வந்தது அம்பு. So your acting has been so powerful. Like even as a child you were acting so well. உங்களோட acting, உங்களோட energy, it's as if you were born to do this, Simbu. Like how did you come into this? அந்த டயலாக வந்து தமிழ்ல ரொம்ப அழகா சொன்னீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு நன்றி. அப்போ வந்து நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. ஸோ கமல் சார் கிட்ட அவருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து கேமரா வந்து எல்லா ஆக்டர்ஸ்க்குமே தெரியும். லைக் ஃபர்ஸ்ட் டைம் எப்போ நம்ம நடிச்சிருக்கோம் கேமரா முன்னாடி, அந்த ஷாட் எப்படி இருந்தது, நர்வஸாக இருந்ததா, எல்லாமே அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சு எனக்கு அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸே இல்லை. எப்போ கேமரா வச்சாங்க, எப்போ லைட் இருந்தது அப்படின்றது சுத்தமாக எனக்கு ஞாபகமே இல்லை. அப்படியே அங்கேயே வளர்ந்துட்டேன் நான். ஐ வாஸ் ஜஸ்ட் பார்ன் அண்ட் ஐ ஜஸ்ட் க்ரூ அப் இன் சினிமா. ஸோ எப்போ நடிக்க ஆரம்பித்தேன், எப்படி நடிக்க ஆரம்பித்தேன் எதுவுமே தெரியல. And also Kamal sir, you started at very young age. So tell us about that journey. தமிழ் எப்போ பேச ஆரம்பிச்சிங்க, மலையாளம் எப்போ பேச ஆரம்பிச்சிங்க, முதல் வார்த்தை என்னன்னு ஞாபகம் இருக்காது. அந்த மாதிரி எங்களுக்கு ஞாபகம் இல்லை. அதைத்தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். தேவர் மன்போது தான் எனக்கு முழுசாக புரிஞ்சுதுன்னு. ஏன்னா சின்ன பையன், இந்த பையன் வந்து ஓடி போய் குட் மார்னிங் சொல்லிட்டு மடியில் ஏறி உக்காந்துக்கிட்டான்னா விட்டுருவாங்க, எம்ஜிஆரும் சரி சிவாஜியும் சரி. ஸோ அவங்கெல்லாம் எனக்கு உறவு போல் இருக்குது. ஏதோ சிவாஜி மாமா, அவர் எம்ஜிஆர் மாமா, அவர் ஜெமினி மாமா அந்த ஸ்டெட்டில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. எல்லாம் ஒரே குடும்பம் தான் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு 14 வயசு ஆகும்போது ஸ்டூடியோக்குள்ளேயே விடலை எனக்கு. ஏன்னா யாருன்னு என்ன, என் முகம் மாறி போச்சு, இந்த முகம் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. டான்ஸ் அசிஸ்டண்ட்டாக போய் நிற்கும் போது ஓ இதுதான் இது போல் இருக்கு. அப்பவும் கேமரா பின்னாடி இருந்துட்டதுனால இவர் சொன்ன மாதிரி அந்த மெஷினை பார்த்தா வியப்பே கிடையாது. இவருக்கு ஏதாவது பயம் இருந்ததுன்னா இவங்க அப்பாவை தான் இருந்திருக்கும். எனக்கு பாலச்சந்திர சார் பார்த்து இருந்த மாதிரி இவர் தப்பிக்க வழியே கிடையாது. இவர் இதில் தான் வந்திருப்பார். ஆனால் நான் வந்தது வந்து விந்தையிலும் விந்தை. நான் வக்கீலாக வந்திருக்க வேண்டியது. வந்திருக்க முடியுமாங்கிறது என்ன கேட்டால் தான் தெரியும். ஆனால் குடும்பத்தை வழக்கப்படி இவர் வக்கீலாக வருவார்னு நினச்சிருந்தாங்க. போயிருப்பேன் வக்கீல்கிட்ட, குமாஸ்தாவாக போயிருப்பேன், அவ்வளோதான். என்னால் முடிஞ்சது அவ்வளோதான். நல்ல வேளை எனக்கு இது வராதுன்னு சொன்னதும் அதை நம்பினாங்க பாருங்கள் என் பேரண்ட்ஸு. அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு தான் இந்த மேடையில் உட்காரணும். ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் இருக்குது. ஸோ நம்ம ஏதோ நம்மளை பண்ண சொல்கிறாங்க, நம்ம அதை கரெக்டாக பண்ணோன்னா நம்மளுக்கு சாக்லேட் வாங்கி தருவாங்க, கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி தருவாங்க. ஸோ இதெல்லாம் தருவாங்கன்னு சொல்லிட்டு தம்பி எனக்கு அதெல்லாம் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. ஓரத்தில் சந்திரஹாசன் பார்த்துட்டு இருப்பார் இப்படி முறைச்சு, எப்படி அப்படின்னு சொதிப்பிட்ட அடுத்த ஷாட் சரியா பண்ணுன்றாரு. So they have to show the chocolate from that side. காட்டினாங்கன்னா கரெக்டாக நடிச்சிருவேன். So that's how it was when I was young. I think the motivation is different when you're a child. காசுக்கெல்லாம் அந்த டைமில் வேல்யூவே இல்லை. ஓகே, ஸோ லைக் யூ செட், பட் இன் த்ரிஷாஸ் கேஸ் யூ ஹாவ் ஆக்டிங் வாஸ் நாட் மை கப் ஆஃப் டீன்னு எல்லாம் சொல்லியிருக்கீங்க அந்த பேஜெண்ட்ல. இல்லை என்கிட்ட அது இல்லைன்னாங்கன்னா நான் தொலைச்சு கட்டிடுவேன். ஏன்னா நிஜமா சொல்லியிருக்காங்க. ஆமா ஆக்டிங், ஆனா இப்போ ஆக்டிங் தான் என் ஃப்ரெண்ட் கிட்ட தான் சொன்னாங்க. ஆமா யுகி சேதுன்னு ஒருத்தர். அப்படியா? ஆக்டிங் இஸ் நாட் மை கப் ஆஃப் டீன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இப்போ ஆக்டிங் இஸ் அவங்களோட வாட்டர் டேங்க் மாதிரி, அவ்வளோ இருக்கு அவங்களுக்கு. We have one picture, I think I saw one picture of you in which you are dressed as an angel. Achada, so cute, so cute. So Trisha, tell us how your journey has been.
in this industry? You know, firstly, இவங்க கிட்ட கேள்வி கேட்டேங்கல்ல that they've grown up in cinema. நீங்க எல்லாரும் கேக்குற மாதிரி எனக்கும் இது புதுசா இருந்தது. I felt like I was an audience hearing this because it's so nice to, in fact, especially Kamal sir ஓட time spend பண்ணா எங்கெல்லாம் போவார் with கதைகள். அது it's so lovely for us, right? This generation to sit and hear all of it because it's a surreal world. அந்த காலத்துல we were all like, wow, cinema. It's just like a very, very distant dream. Yes. And in regard to what I said, on the time, permission kudukla, vera vazhi illa. So they did not allow me to act Your at mom home. and dad? Yes, it was a very, on the time, there was, I'm sure you know, the big bad world of cinema. எனக்கு தெரியவே தெரியாது. என்ன 3 வயசுல இருந்து அவங்க தக் லைஃப். Yeah, so I rebelled and I said, illa, எனக்கு பண்ணி தான் ஆகணும். Then everything did a 180. See, it in was Kerala, a 180. when we started watching it, first memory of you is Lesa, Lesa. In that, you jump the river. That guy will fall and you have to walk on him and all that. We were like, who's this beautiful girl, you know? அது கூட it was like இந்த படம் பண்ற நீ இது suppose work out ஆகலனா திருப்பி வந்து படிக்கணும். You have to finish your masters and everything. I'm studying to become a psychologist at that time. You understand psychology of people. இல்ல அது நாங்க சொல்றோம். நல்லா தெரியும். ரொம்ப நல்லா தெரியும். Sir, acting classes in the boxing, you've learned Kalari also recently in Kerala. So, நீங்க ஸ்கூல் ஜாஸ்தி போயிருக்கீங்களா இல்ல இந்த மாதிரி கிளாसेस ஜாஸ்தி போயிருக்கீங்களா? ஸ்கூலுக்கு போயிருக்கேன், ஆனால் ஸ்கூலில் கிளாஸ் ரூம் போக மாட்டேன். ஸ்கூலுக்கு வெளியில் டான்ஸ் ஆடுறது கிளாஸ் இல்லைன்னா ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரி தான் போவேன். எக்ஸ்ட்ரா கரிக்குலர். எஸ். ஸோ நிறைய வாங்கியிருக்கேன் ஸ்கூலில். வெளியில் முட்டி போட வச்சிருக்காங்க, அடிச்சிருக்காங்க, முடிய வெட்டியிருக்காங்க. அப்படியா? நிறைய பண்ணியிருக்காங்க. அதான் இப்போ முடிய எப்படி வச்சிருக்கீங்க? ரிவெஞ்ச். I'll ask one question with her. Okay. See, love இருந்தா தான் இதெல்லாம் நடக்கும்ல சார். லவ் பத்தி பேசலாமா? So, லவ்னு சொல்லும்போது நம்ம first memory is our first love. It could be anybody. It could be any age. ஏது ஏஜ் வேணாலும் இருக்கலாம். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் லவ்னா என்ன? இப்போ இந்த ஒரு ஏஜ்ல லவ்னா என்ன? நீங்க 3 பேரும் சொன்னா நல்லா இருக்கும். So let's start with Kamal sir. What is love according to you? Love is something you must give as soon as you receive. And you must give even if you don't receive. If you don't have that kind of emotions inside you, you have not fully understood love. Correct. இது எதிலையும் குறிக்கிட முடியாது. காதல் வேற, அன்பு வேற. அன்பு வேற. என்னை பொறுத்தவரையில எல்லாமே ஒண்ணுதான். இது இல்லாம அது வராது. அன்பே சிவம். பார்வதியத்தை கேட்டா தெரியும். அன்பு அவங்களுக்கு காதல், அது சிவன் கூட இருக்கிறது காதல். Thank you so much sir. Simbu, what do you have to say about love? நம்ம எதுக்காக ஒருத்தவங்க மேலே என்ன ரீசன்னே தெரியாமல் சர்டன் பீப்புள் வில் ஹேவ் அ லாட் ஆஃப் ரீசன். நிறைய ரீசன் இருக்கும். இவங்க அழகாக இருக்காங்க அதனால பிடிச்சிருக்கு இதுன்னு. பட் எந்த ரீசனுமே இல்லாமல் மனசார ஒரு அன்போட, இப்போது கமல் சாராக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், அவங்க ஒரு அன்பு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? ஸோ தட் இஸ் ட்ரூ லவ்ன்றேன். ஒரு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், எதுக்குன்னு தெரியாமல் நீங்கள் அதை பாயிண்ட் அவுட் பண்ண முடியாது. பாயிண்ட் அவுட் பண்ணாமல் இப்போ ஒரு அம்மா குழந்தைய லவ் பண்ணுறாங்கன்னா அது அவங்க குழந்தை, அதனால அவங்க லவ் பண்ணுறாங்க. ஸோ நம்மளுக்கு நம்ம ஒய்ஃபை பிடிச்சிருக்கோ இல்லை காதலியை பிடிச்சிருக்குன்னா ஏன்னா அவங்க கூட இருக்க போகிறாங்கன்றதுனால பிடிச்சிருக்கு. பட் அவங்களுக்கும் நம்மளுக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லாமல் கண்மூடித்தனமாக ஒரு அன்பு கொடுக்குறாங்களே, அதுதான் உண்மையான லவ்னு நான் நினைக்கிறேன். Risha, I wish I knew. like you just be honest. Illa, I do agree with what Sim said. Love na unconditional இருக்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் how I've tapped into it is, இப்போ ஒரு ஹியூமன் பீயிங் எடுத்தா அவங்க எல்லாருமே flawed, including me. நிறைய we are flawed people, right? எல்லாருக்கும் ஒரு பாசிட்டிவ் இருக்கும், ஒரு நெகட்டிவ் இருக்கும். லவ் இஸ் பேசிக்லி அந்த நெகட்டிவ்ஸ் இருந்தால் கூட அந்த இமோஷன்ஸ் சேஞ்ச் ஆகாது டுவர்ட்ஸ் தட் பர்சன். அவங்க எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக அனாய்டாக இருப்போம், இரிட்டேட்டடாக இருப்போம், பேசாமல் இருக்கலாம். பட் அந்த இமோஷன் போகாது. பிகாஸ் ஐ திங்க் தட் இஸ் லவ்.
You don't see through the flaws. அது இருந்தாலும் okay, the emotion stays the same. இங்க 3 பேரும் 3 விதமா லவ் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க and that is what love is different for everybody and love is universal. And Simbu, எப்படி you are breaking a lot of barriers, right? நீங்க நிறைய challenges face பண்ணி அதெல்லாம் you've lived your life public eye முன்னாடி வளர்ந்த ஒரு குழந்தை மாதிரி நீங்க. So we have seen every phase of your life, your teenage, your adolescence, and after that your every age, ninga career, everything. So odo mudiyadu, oliyo mudiyadu. You have to live this life in front of the people who you love and they love also. எங்கே இருந்து வருது இந்த கான்ஃபிடன்ஸ் அண்ட் இந்த ஃபயர்? ரீசெண்டாக தான் நான் இது யோசிச்சு பார்த்துட்டு இருந்தேன், ஏன் நான் அந்த மாதிரிலாம் பேசினேன் முன்னாடி அப்படின்னு சொல்லி ஐ யூஸ் டு திங்க். பட் அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணேன், என்னென்னா நம்ம வந்து ஒரு டஃப்பான சுச்சுவேஷனில் இருக்கும்போது வெளி உலகம் எல்லாருமே வந்து இல்லை நம்மளை ஒரு மாதிரி பார்ப்பாங்க, எல்லாமே ஒரு பேட் ஸ்டேட்டில் இருக்கும். அந்த நேரத்தில் வந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு தன்னம்பிக்கை தேவைப்படுது இல்லை, அதை வந்து நம்ம க்ரியேட் பண்ணாதான் நம்மளால் அதை தாண்டி வர முடியுன்றதுக்காக என்ன வலி இருந்தாலும் அந்த வலியே இல்லாத மாதிரி இந்த மாதிரி பேசியிருக்கேன் நான். பட் பிஹைண்ட் தட் ஸ்பீச் தேர் வாஸ் ஸோ மச் பெயின். ஸோ அந்த பெயின் தான் எனக்கு வந்து அந்த ஒரு பவர்ஃபுல்லாக வந்து காட்டுறேன்டா அப்படின்ற அந்த ஒரு பவர் வந்து அதுதான். இட்ஸ் நாட் லைக் ஒரு டைலாக் பேசணும் இல்லை ஏதோ ஒரு விஷயம் சொல்லணுன்றது அது கிடையாது. அது அவ்வளோ வலி வந்து அந்த பெயின் வந்து அப்படி ஒரு உங்கள் லைஃப்பில் உங்களுடைய பிட் ஸ்டாப் அது ஒரு ஆளாக இருக்கட்டும், ஒரு ஃபேமிலி மெம்பராக இருக்கட்டும், இல்லை ஒரு பிளேஸாக இருக்கட்டும், வாட் யூ டூ, வாட் இஸ் யோர் பிட் ஸ்டாப் லைக் இஃப் யூ ஆர் கம்ஃபர்டபுள் ஆன்சரிங் மீ? அப்படி இல்லை, எனக்கு அந்த மொமெண்ட் வந்து எப்படி வந்ததுன்னா, ஸோ பேசிக்கலாக அப்போது வந்து நம்ம எதுவுமே வேண்டாம், லெட் அஸ் லீவ் ஆல் திஸ், ஸோ மச் ஆஃப் ப்ரெஷர், ஐ புட் ஆன் வெயிட் அண்ட் ஐ டோன்ட் நோ வாட் டு டூ. ஐ வென்ட் ஸ்பிரிச்சுவலி அண்ட் ஐ வாஸ் திங்கிங், எதுக்கு நம்ம பிறந்தோம், என்ன பண்ணுறோம் இங்கே, எதுக்கு நடிக்கிறோம், எதுக்கு சம்பாதிக்கிறோம், லாஸ்ட்டில் எங்கே போக போகிறோம், இந்த மாதிரி லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து டோட்டலாக குழப்பிடுச்சு. ஸோ ஒரு ப்ரோக் ஆகி எதுவுமே தெரியாமல் ஒரு லைட்டே இல்லாத ஒரு டார்க்னஸில் இருக்கிற ஒரு ஆளுக்கு ஒரு அந்த எண்டில் ஒரு லைட் தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் தான் அந்த பிட் ஸ்டாப் மொமெண்ட் எனக்கு. ஸோ அங்கேருந்து தான் இப்போது மாறி எல்லாமே இது பண்ணி சரியாகி வந்து ஐ எம் சிட்டிங் ஹியர் இன் ஃப்ரண்ட் ஆஃப். More power to you, Simbu. I'm so proud of you for whatever you've achieved. And coming to Trisha, you have broken, like I said, Nariya, you've set the standard so high actually, and you've broken glass ceiling, right? So, in the motivation and in the inspiration, எங்கே இருந்து கிடைக்குது உங்களுக்கு உங்களோட லைஃப்ல? They really, I think Kamal sir already, it's because of them. இது சொன்னேன்ல, it is a different form of love. It's unconditional. ஒரு லோவாக இருக்கட்டும், ஒரு ஹையாக இருக்கட்டும், படம் வரலாம், வர தேவையில்லை. There can be controversies, people saying things. எனக்காக வந்து நிற்பாங்க என்னோட வெல் விஷர்ஸ் அண்ட் ஃபேன்ஸ். ஸோ நீங்கள் தான் அவங்களோட மோட்டிவேஷன்னு சொல்கிறாங்க. ஸோ லெட்ஸ் கிவ் அ பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் டு. After a long time in the trailer, I saw Simbu in a different shade, Trisha in a different shade. When you open that window and pull the specs down, that's a different Kamal sir we saw. How was it working with Maniratnam sir after such a long time, long gap? சரி, அந்த கேப் விட்டுருக்க வேணாங்கிற ஒரு கவலை தான் எங்களுக்கு வந்ததே தவிர, கேப் இருந்ததா மற்றவங்க சொல்லி தான் எங்களுக்கு தெரியும். இட்ஸ் லைக் வி ரிலீஸ் நாயகன், ஒரு 6 மாதம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் இங்கே வந்துட்டோங்கிற மாதிரி தான் அவரை பார்க்கும்போது எனக்கு தெரியும். கொஞ்சம் கண்டினியூட்டி உதைக்கல பார்த்தா என் தாடியும் வெள்ளையாயிடுச்சு, அவரும் தலையும் வெள்ளையாயிடுச்சு, அவ்வளோதான் வித்தியாசம். பட் அதே எந்தூசியாசம், ஐ வாஸ் வெரி ஹாப்பி டு see Mani with the same enthusiasm that I saw him in Nayakan. அதாவது அடுத்த ஷாட்டுக்கு இப்படி இங்கே போகிறது அங்கே பார்க்குறது. அவர் பேரை காலில் கூட சொன்னேன், நான் வச்சுருக்கேன் கோவத்தில், 5:30 மணி ரத்னம்னு. 5:30 மணிக்கு ஷூட்டிங் ஆரம்பிச்சிருவார் அவர். 5:30 மணிக்கு ஷூட் ஸ்டார்டிங். அவர் வந்து 5 மணிக்கு உட்காந்துருப்பாருங்க. ஸோ கேமராமேன் கதை இல்லைன்னா அவங்க இன்னொரு 15 நிமிஷமாவது முன்னாடி வர வேணாமா. எல்லாரும் நான் இந்த பேர் வச்சதை கைத்தட்டி ஆமோதிச்சுட்டாங்க. ஸோ இந்த ஷூட்டு அப்படிதானா? 5:30 இன்னைக்கு ஆமாம்மா, நான் மட்டும் சொல்லிட்டேன், நான் இந்த 5:30 மணிக்கு வர்ற வேலையெல்லாம் நடக்காது, 7 மணிக்கு வேணா வரேன். 5:30 மணிக்கு உங்க கூட வந்துட்டு நானும் நீங்களும் பேசிகிட்டு இருப்போம், வேற யாரும் இருக்க மாட்டாங்க. அதனால நீங்க வாங்க, நான் 7 மணிக்கு வரேன். என்ன அப்படி தான் நடந்தது இந்த படம். அவர் கால்ஃபுக்கு போனாலும் அப்படிதான்.
Okay. 5:30 மணிக்கு தான் போவார். Okay. So he's an early bird. Not only early bird, he is a bird with the He's a larger wings than most birds. And இன்னைக்கு ஒரு மியூசிக் ரிலீஸ் ஆயிருக்கு. A.R. Rahman sir, tell us about how was it working with A.R. Rahman sir and what can we expect? I know you can't tell much, but what can we expect from the movie? எங்களால பதில் சொல்ல முடிஞ்சதை தான் நீங்க கேட்கணும். ஜிங்கிச்சா சாங் வந்திருக்கு சார். ஒன்று வந்திருக்கு. காலையில் கூட சொன்னேன், இந்த மொழி போராட்டங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும்போது 3வது மொழியா ஜிங்கிச்சான்னு ஒன்று பண்ணிட்டாங்கன்னு தோணுச்சு. ஒரு யூனிவர்சல் 3வது மொழி எல்லாமே எங்களுக்கு ஜிங்கிச்சா தான். வர்ற மொழி இதுதான். Rahman sir basically on the last minute before giving the song also till yesterday he was working. So that is what Rahman sir is. ஸோ அந்த சாங் வந்து முடிச்சிட்டோம், ஓகே அப்போ பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி விட மாட்டார். அந்த ரிலீஸ் ஆகிற டைம் வரைக்கும் இன்னும் வாட் கேன் ஐ டூ பெட்டர், ஹவு கேன் ஐ மேக் இட் மோர். நல்ல ஷெஃப்ஸ் எல்லாம் வந்து டேபிளில் வச்சதுக்கப்புறம் அப்படி உப்பு போடுவாங்க, அந்த மாதிரி உப்பு போட்டுட்டு இருக்காரு இப்போ. சால்ட் பே மாதிரி. இது வந்து அவர் ஃபர்ஸ்ட் படத்துக்கு பண்ண பரவாயில்ல, இன்னைக்கு வரைக்கும் பண்றாரு. ஸோ தட் இஸ் வாட் ரஹ்மான் இஸ் ஆல் அபவுட். எஸ். அண்ட் மணி சாரோட இதை பற்றி ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். எல்லாருமே வந்து மணி சார் ஏர்லி மார்னிங் வெரி ஏர்லியாக ஷூட்டுக்கு கூப்பிட்றாரு, அவர் கரெக்டாக வந்துடுவார், ஸ்ட்ரிக்டாக இருப்பாருன்னு எல்லாமே சொல்லுவாங்க. அண்ட் என்ன நிறைய பேர் கேட்ட ஒரு கொஸ்டின் என்னென்னா, மணி சார் ஷூட்னா நீங்கள் கரெக்டாக போயிடுறீங்களே, அது எப்படி அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவர் ஸ்ட்ரிக்டாக அதனால் நீங்கள் போகிறீங்களா, அவர் மேலே பயமா அப்படின்னு. சத்தியமாக அவர் மேலே பயம் கிடையாது. எனக்கு வந்து அவரை ரொம்ப பிடிக்கும். நான் ஏன் மணி சார் படத்துக்கு வந்து ஒரு நாள் கூட லேட்டாக நான் போனதே கிடையாது. நான் வந்து மணி சார் வர்றதுக்கு முன்னாடி சம்டைம்ஸ் நான் போயிருக்கேன். அதுக்கு ரீசன் என்னென்னா, நம்ம வந்து ஒரு ஆக்டர், ஒரு படம் வந்து ஒரு ப்ரொடியூசரையோ ஒரு டைரக்டரையோ நம்பி நம்ம நடிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் சொன்ன டைமில் ஃபஸ்ட்டு படத்தை எடுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு டைரக்டர் டைமுக்கு வரணும், வந்தால் தான் மற்ற ஆக்டர்ஸ் கரெக்டாக வருவாங்க. அதே மாதிரி ஒரு கதையை வந்து சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் அங்கே ஸ்பாட்டுக்கு வந்துட்டு இதை இப்படி எடுக்கலாமா, அப்படி எடுக்கலாமா, இப்படி பண்ணியிருக்கலாமா, அப்படி பண்ணியிருக்கலாமான்லாம் பண்ண மாட்டார். வந்தாருன்னா அவருக்கு தெரியும் என்ன எடுக்கணும் இன்னைக்கு, வாட் ஹேஸ் டு பி டன். அப்போ சொன்ன டைமில் படத்தை முடிக்கணும். அப்போது ஒரு ஆக்டரோட டைமை வேஸ்ட் பண்ண மாட்டார், அவங்க கால் ஷீட்டை வேஸ்ட் பண்ண மாட்டார். சொன்ன டைமில் படம் வரும், பேமெண்ட் கரெக்டாக வரும், படம் சொன்ன டைமில் ரிலீஸ் ஆகும். ஸோ இவ்வளவும் ஒரு மனுஷன் வந்து இத்தனை வருஷமாக அதை பர்ஃபெக்ட் பண்ணி கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணும்போது யார் வரமாட்டாங்க? எவ்ரிபடி வில் கம். கரெக்ட். நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். என்னையே சொல்லுவாங்க, உங்கள் வயசில் உங்கள் வயசுக்கு கம்மி வயசாக இருக்க போது என்ன சொல்லுவாங்க, பாலச்சந்தர் ஷூட்டிங்னா போயிடுறாரு, பாலு மகேந்திரா ஷூட்டிங்னா போயிடுறாரு, நம்ம ஷூட்டிங் 9 மணிக்கு வரனா 10 மணிக்கு வரட்டமான்னு கேட்குறாரு. அப்படின்னா அதுக்கு அவங்கக்கிட்ட பதில் சொல்ல முடியாது. ஏன்னா கோலை வச்சுக்கிட்டு இருந்தவங்க நிறைய பேர் இருந்தாங்க. அது கோல் மட்டும்தான் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. சினிமாவை ஆண்டது இந்த மாதிரி ஆட்கள் தான். அவங்க கூட வேலை செய்யும்போது தன்னால் அலாரம் உள்ள அடிக்கும் நமக்கு 4 மணிக்கு. திஸ் இஸ் வாட் ஐ அம் சேயிங். ஸோ டில் டுடே அதே மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட வந்து ஒரு கரெக்ஷன் சொல்கிறோன்னா, இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த டைரக்டர்ஸ், ஐம் நாட் சேயிங் எவ்ரிபடி, லைக் ஃபியூ பீப்புள், தேல் சிட் இன் த மானிட்டர், அதை அப்படி பண்ணுங்க, இது இப்படி பண்ணுங்க. மணி சார், ஈவன் இஃப் யூ ஆர் ஸோ மச் ஃபார் அவே, அவர் ஹீல் கெட் அப், ஹீல் கம் டு யூ அண்ட் ஹீல் டெல் யூ வாட் ஹி வாண்ட்ஸ். ஸோ தட் ஷோஸ் இன்னைக்கு ஏன் மணி சாருக்கு வந்து இத்தனை வருஷம் கழிச்சு கமல் சாராக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், த்ரிஷாவாக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், ஏன் அவர் மேலே அந்த ஒரு ரெஸ்பெக்ட் இது பண்ணுறோன்னா, அந்த ஒரு மெக்னானிமிட்டி தட் ஹீ லவ் சினிமா, அதுக்காக அவர் போடுற அந்த எஃபர்ட் இருக்குல்ல. ஸோ அவர் அதை கரெக்டாக பண்ணுறாருன்னும் போது நம்ம கரெக்டாக இருக்கணும்னு ஆட்டோமேட்டிக்காக நம்மளே கரெக்டாக இருப்போம். ஐ திங்க் லைக் யூ செட், ஆக்டர் ஒரு கிளே மாதிரி, அந்த டைரக்டர் ஹி மோல்ட்ஸ் சம்திங் அவுட் ஆஃப் தட் ஆக்டர். ஆனால் சொல்ல முடியாது, குரங்கும் பிடிக்கலாம், பிள்ளையாரும் பிடிக்கலாம். அதில் தான் ஆக்டருடைய தன்மை இருக்குது. அந்த களிமண் எப்படி வருதுன்னு, குழைந்த ஒரு மண்ணாக இருந்ததுன்னா பிள்ளையார் பிடிச்சிடலாம், இல்லைன்னா குரங்கு மட்டும்தான் பிடிக்கும். ஆக அந்த பணிவு நடிகனுக்கு வேணும். இப்போ சொல்கிறாரு தெரியுமா, நான் இன்னும் எத்தனை வாட்டி கூப்பிட்டாலும் அதுதான். அதனால தான் இவர் பிள்ளையார்.